ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம ஜிகுக்குடைய ப்ளே பாய் எஃப்எஃப் இருக்குல்லடா, அது வந்துட்டு பார்ட் 2 பார்த்துடலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்குக்குடைய கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து பிடிச்சிருந்துருக்காது. இது வந்துட்டு நம்ஜனுக்கு வந்துட்டு இப்படி அப்பாயின்மெண்ட் ஒரு பர்சன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்மளோட கம்பெனியில் அவங்க யார் இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்ற அளவுக்கு கோவம் வந்திருக்கும். அதை வந்து நம்ம ஜிமின் வந்து சொல்லியிருப்பார், அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, நான் தான் அங்கே செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் தான் காயின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கன்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நார்மலாகவே ஜிமின் கூப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் சொல்லுன்றாங்க. இங்கே பாருங்கள் காய், இங்கே வந்து நிறைய ஒர்க் இருக்குல்ல. ஆமாம், நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. வந்துட்டு நிறைய நீங்கள் பண்ணி வச்ச ப்ராஜெக்டே இருக்குன்றாங்க. ஆமாம், அதை வந்துட்டு மற்ற கம்பெனி அக்செப்ட் பண்ணணும்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சுன்றாங்க. எப்படின்றாங்க. இல்லை அவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை படித்து பார்த்தேன். அதில் சாய் குரூப்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்க தானே உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்கன்றாங்க. ஆமான்றாங்க. அவங்ககிட்ட பேசலாமான்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம் ஜிமின், ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கூட கோவமாயிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங் போனோமா, அப்போ சரியாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அவங்க வந்துட்டு இன்னும் உங்கள் ப்ராஜெக்டே எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ, திட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாம் திட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்னொரு டைம் பேசி பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. பேசி பார்க்கலாம், ஆனால் அவர் ஒத்துக்கலைன்னா அவர் கோவப்படுவார்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இன்னும் ஒன் டைம் பேசி பார்க்கலாம். என்னன்னு சொல்கிறாங்க. உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காய் சொல்கிறாரு, ஆமாம் அந்த கம்பெனியுடைய செக்ரட்டரி இருக்கானே, அவன் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான்றாங்க. ஓ அப்படியா? ஆமாம், அவன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான், நம்ம வந்து பேசலாம்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்குறேன், அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்கிறேன்றாங்க. கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காயுமே ஃபோன் பண்ணி ஒரு பர்சன் கேட்குறாங்க, ஏன்றாங்க. சொல்கிறான்றாங்க. இவனோட பாஸ் எப்படா ஃப்ரீயாக இருக்காங்கன்றாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லன்றாங்க. ஒரு 10 o'clock ஃப்ரீயாக இருப்பாங்களான்றாங்க. 10 o'clock வேறு எந்த மீட்டிங் இல்லையா பண்ணுறாங்க. இல்லை அப்போ ஃப்ரீயாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, அந்த டைமில் வேறு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதலான்றாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. நாங்கள் வரோன்றாங்க. நீங்கள் எதுக்கு தான் வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இன்றைக்கி நாங்கள் வரோம், அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக உனக்கு புரியாது, நாங்கள் வரோம், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி என்னமோ சொல்கிறேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ஓகே சொல்லிடுறாரு. இவர் யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம காயோட ஃப்ரெண்டு மெக்கு தான். ஓகேங்களா, அவர் வேறு ஒரு கம்பெனியில் அவருமே செக்ரட்டரி இருக்காரு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. இப்போது நம்ம காய் என்ன சொல்கிறாரு, ஜிமின் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம போய் மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எப்போன்றாங்க 11 o'clock. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பர்சனாக இன்ட்ரோ பண்ணுறாங்க. யாருன்றாங்க. வாங்கலான்னு சொல்லிட்டு ஏய் காயோன்னு சொல்கிறாங்க. என்ன காயின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நியூவாக ஒரு பர்சன் நம்மளுக்கு செக்ரட்டரி வந்திருக்காங்கன்றாங்க. ஆமாம், இங்கே ஒர்க் இல்லையாம்மா, இதில் நியூவாக ஒரு பர்சனான்னு சொல்லிட்டு யோன்ச்சு ஒரு மாதிரி பார்க்க, அது அப்படி உள்ள சும்மா ஒர்க் பண்ணாமல் தான் உட்காந்துருப்பாரு. எந்திரிக்கிறாரு, பார்த்தா ஜிமின் இருக்காரு. யாருன்னு சொல்கிறாங்க. இவங்க தான் செக்ரட்டரி நியூவாக ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓ ஹாய் சாருன்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஹாய் சாருன்னு சொல்லாதீங்க, ஜஸ்ட் கால் மீ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாரு, இந்த கம்பெனியே வந்துட்டு ஒர்க்கே இல்லாமல் இருக்குது, இங்கே எதுக்கு இவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி ஜிமின் நீங்கள் வந்துட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க, ஒர்க் பண்ண வேறு கம்பெனி ஜாப் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ காய் பார்த்து மறுக்கிறாரு. நினச்சேன் இங்கே பாரு, அவர் நம்ஜுன் இருக்காங்கல்ல, அந்த நம்ஜுன் காய் அங்கே தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. நம்ஜுன் சாரா? ஆமாம் நம்ஜுன் சார் இருக்காங்களா, அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தெரியும் சார் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் நீ ஃபோக்கஸ் பண்ண, ஏன்னா ஒர்க்கில்ன்றாங்க. ஒர்க் இருந்தால் அதெல்லாம்ன்றாங்க. இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மைண்டில் தானே திங்க் பண்ணேன்னு சொல்கிறாங்க. நீ என்ன திங்க் பண்ணேன்னு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்து இந்த ஆஃபீஸ் ஒரு மாதிரி ரவுண்ட் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு காய் எப்படி சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்றாங்க. ஏன் காய் எல்லோரும் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க ஒர்க் பண்ணாமல். சில பேர் வந்து மியூசிக் கேட்குறாங்க, சில பேர் கேம்லாம் விளையாடுறாங்க சிஸ்டமில். ஏன் அப்படி சொல்கிறாங்க. அதுவா ஒர்க் இருந்தால் எல்லோரும் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒர்க் பண்ணணும் ஆசை தான், ஒர்க் இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்போ வந்துட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஓகே ஆனான்றாங்க. ஓகே ஆகிடும் நம்புறியான்றாங்க. இல்லை ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்றாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும்லான்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. சரி நம்ம கிளம்பலாமான்றாங்க. இதெல்லாம் ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், நம்ம போய்ட்டு சொல்லிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயின் ஜிமின் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அங்கே மெக் தான் நின்றுருக்காரு வெளியிலேயே. காயின்றாங்க. மெக்குங்க பாரு நியூவாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாரு, என்னடா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுட்டு குட்டியாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா, அதனால் என்ன ஒர்க்லாம் நல்லா பண்ணுவான் அப்படி சொல்கிறாங்க. எப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காரா? ஆமாம் இருக்கா, பேர் ஜிமின். ஜிமின் பாரு என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய்டான்றாங்க. என்னோடய பேர் மெக்குன்றாங்க. ஐம் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓகே நீ க்யூட்டாக தானே இருக்க, நீ கூட க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்ஸ் போட்டு. அம்மா என்னது இது ஹேர்லாம் ஒழுங்காக நீ வந்துட்டு இது பண்ணலையா சொல்கிறாங்க. அச்சோ இது ஓகே தான் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இது உனக்கு ஓகே வான்றாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படி இல்லைடா, நீ க்யூட்டாக இருக்க, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி வில்லேஜ்லேருந்து வந்துருப்பானோ என்னவோ அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிறாரு.
ஆனால் ஜிம்மினோட மேக்கப் அப்படி அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ என்னன்னாக்கா வந்து போய் உங்கள் பாஸை போய் மீட் பண்ணலாமா சொல்லிட்டு காய் கேட்கா. இருடான்னு சொல்கிறாங்க. போயிட்டு மேக் தான் போகிறாரு. சார்ன்றாங்க. என்ன மேக்னு சொல்கிறாங்க. சார் உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா யாருன்னு சொல்கிறாங்க. ஜோன் குரூப்ன்றாங்க. இங்கே பாரு மேக், நான் பல டைம் சொல்லியிருக்கேன், அந்த பேரை மட்டும் என்கிட்ட எடுக்காத. அவங்களை நம்பி நான் எவ்வளோ ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தேன் தெரியுமா, நல்லா தானே பண்ணி கொடுத்துருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு அவனுக்கு. அதுக்கு தான் அந்த மாதிரி யங்ஸ்டர்லாம் நம்ப கூட சொல்கிறது. அவன் CEO எவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருந்தான், திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்னாச்சு. இப்படி தான் ஆக்டிவாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மாதிரி துரு நல்லா வேலை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பானுங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க கம்பெனிலேருந்து நியூவாக 2 பேர் வந்திருக்காங்கன்றாங்க. நியூவாகன்றாங்க. இல்லை ஒரு பர்சன் வந்துட்டு காய் உங்களுக்கு தெரியலன்றாங்க. தெரியும் உங்கள் ஃப்ரெண்டு தானேன்றாங்க. தெரியும். ஆமாம் சார். காயும் ஒரு பர்சன் நியூவாக செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களாமா, அவங்களும் வந்திருக்காங்கன்றாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்களான்னு சொல்கிறாங்க. தெரியல சார், ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்களேன், அவங்க உங்களை மீட் பண்ணிட்டு பேசிட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. சரி வர சொல்லி என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, இப்போ அவங்க பாருங்கள் அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம காயின்ட்டு ஜிம்மில் தான் போகிறாங்க. ஜிம்மில் போய்ட்டு ரொம்ப அழகாக ரெஸ்பெக்டாக ஹலோ சார் சொல்லிட்டு அப்படியே பவ் பண்ணுறாரு. அப்போ காய் வந்து நார்மல் நின்றுருக்காரு. பார்க்குறாரு, இது யார் புதுசாக இவ்வளோ ரெஸ்பெக்ட் தெரிஞ்ச பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சாய், அந்த பர்சன் பேர் சாய். வாப்பா நீ யாருன்னு சொல்கிறாங்க. சார் நான் வந்து ஜெயின் குரூப்லேருந்து வரேன், நான் நியூவாக வந்துட்டு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியே அந்த கம்பெனியாக போய் வர சந்தனி அப்படின்னு சொல்கிறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா காய் உனக்கு கோவம் வருதான்றாங்க. சார் இல்லை நான் ஏன் கோவப்பட போகிறேன், நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. உனக்கே புரியுது என்ன பண்ணுறது, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு உங்கள் கம்பெனி அப்படி சொல்கிறாங்க. சார் நாங்கள் ஒரு விஷயமா பேச வந்திருக்கோம், பேசலாமா, கொஞ்சம் 10 மினிட்ஸ் மட்டும் டைம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக ஜிம்மின் கேட்கா. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இவ்வளோ சின்ன பையன் வர காய் பார்த்து சொல்கிறாங்க, ஒரு சின்ன பையன் எவ்வளோ ரெஸ்பெக்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார்னு சொல்லிட்டு சரி வாப்பா உட்காருன்னு சொல்கிறாங்க. காயின் ஜிம் 2 பேரும் உட்காராங்க. சொல்லுப்பா என்னன்றாங்க. சார் நீங்கள் அந்த ஒரு ஃபைல் வந்து கொடுக்குறாரு. அப்போ பார்க்குறாரு. இங்கே பாருப்பா, நீ இந்த ஃபைலை காமிச்சு தான் உங்கள் ப்ராஜெக்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லணும்னு நினச்சேன். அவசியமே இல்லை, எனக்கு தெரியும்ப்பா நல்லா பண்ணுவாங்க. இந்த ஜோன் குரூப் இருக்குல்ல, அது எப்போவுமே ஒர்க்னா நம்பர் 1 தான். ஆனால் ரெஸ்பான்ஸ்ன்றதே கிடையாது. நீ இந்த பையனை கேட்டுப்பாரு காய், நீ சொல்லுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் சார் ஆல்ரெடின்றாங்க. சொல்லிட்டியா? ஆமாம் சார். இங்கே பாருங்கள் சார், இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கலாம், எங்கள் பாஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க, அதான் ரீசன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ கண்டிப்பாக அந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணி தருவோன்றாங்க. நீ எப்படிப்பா இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்றாங்க. இல்லை சார் என்னை நம்புங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்களான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் நம்புகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு மற்ற கம்பெனிலாம் கொடுத்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற முறையே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஒர்க்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் சார், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாரு, என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சார்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு நான் நம்பலாம்னு சொல்கிறாங்க. நம்புங்க சார், ஒரே ஒரு டைமு, நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்குதுங்க தானே இந்த கம்பெனின்றாங்க. நாங்கள் பண்ணியிருக்கப்பா, அப்போலாம் அந்த கம்பெனி வர மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இருந்தாங்க, அவங்க நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் இவனுமே நல்லா பண்ணான். இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த மாதிரி ஆகிட்டான், என்னென்னு தெரியல. எந்த ஒரு மீட்டிங் வந்தால் கூட ரெஸ்பெக்டே பண்ணுறதே இல்லை அப்படி சொல்கிறாங்க. சார் அதை நீங்கள் பேச வேண்டாம் ப்ளீஸ், எனக்காக நீங்கள் வந்து இது கூட ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி பணம் கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வந்து கொடுத்து சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒரு டைம் அவருமே வந்து படித்து பார்த்துட்டு சைன் பண்ணிடுறாரு. உங்களோட பாஸும் சைன் பண்ணுவான் தரேன்றாங்க. பண்ணுவார் சார், கண்டிப்பாக அவர் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்கிறேன், நல்லா பண்ணி கொடுக்குறேன்னான்றாங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அகைன் ஒரு டைம் ஒரு மாதிரி பவ் பண்ணுறாரு. அச்சோ வேண்டாம்ப்பா போ அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு காயும் பார்க்குறாரு. எப்படா கவுத்தா அந்த பர்சன் வந்துட்டு வேணவே போன டைம் மீட்டிங்கில் வந்து பார்த்து அவ்வளோ கோவமாக இருந்தார், இப்போ எப்படி கவுத்துட்டான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அழகாக பேசி கவுத்துட்டானே அப்படி சொல்லிட்டு காய் நினைக்கிறாரு. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு காய் போகலாமான்னு சொல்கிறாங்க. போகலாமே வா அப்படி சொல்லிட்டு வெளில வந்து மேக் பார்க்குறாங்க. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அப்படி சொல்கிறாங்க. ரிஜெக்ட்லாம் பண்ணலாம், ஓகே பண்ணிட்டான்றாங்க. என்ன ஆமாம் ஓகே பண்ணிட்டாரா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் போடுறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் கார்கிட்ட போகிறாரு. தெரியுமா எப்படி பேசினா திரும்ப உங்களோட பாசை கவுத்துட்டான்டா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற. ஆமாண்டா, அழகாக போனதுமே ஒரு மாதிரி பவ் பண்ணிட்டான்டான்றாங்க. பவ் பண்ணானா, நீங்களாம் யாரும் அப்படி பண்ண மாட்டேங்கிறேன்றாங்க. ஆமாம் நம்மளாம் எங்கடா பண்ணியிருக்கோம். அவன் அழகாக பவ் பண்ணானா அவனோட பாஸ்க்கு பிடிச்சிட்டு போல அழகாக நீட்டாக பேசி குழந்த மாதிரி பேசி கவுத்துட்டான்டான்றாங்க. சரி ஓகே விடு, உன்னோட கம்பெனி நல்லா தானே இருக்குன்றாங்க. ஆமாடா, அந்த ஜங்குக்கு வந்துட்டு பழைய மாதிரி வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன் நான். எவ்வளோ லாஸில் போயிட்டுருக்கு தெரியுமாடான்றாங்க. இந்த பையன் கூட நம்பிடுவாங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்றாங்க. ஓ சரி சரிடா போயிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. சரி கிளம்புறேன் அப்புறம் பார்க்குறேன் வேணான்றாங்க. சரி போ அப்படின்றாங்க. இங்கே ஜிம்மின் அண்ட் காய் 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம காய்க்கு தான் ஒரு கால் வருது. பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர் வருது. யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. ஹலோன்றாங்க. ஹலோ காயின்றாங்க. ஹலோ காய் யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்கன்றாங்க. காய் நான் ஜங்குக்குடைய கேர்ள் ஃப்ரெண்டு. ஜங்குக்கூட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஜங்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லை, நீங்கள் யாரும் டேட் பண்ணுற ஒரு பொண்ணு தானே சொல்லுங்கன்றாங்க. ஆமாம் நான் டேட் பண்ணுற ஒரு பொண்ணு தான்,
என்னன்னு தெரியல, ஜங்குக்கு 2 டேஸாக கால் பண்ண பிக் பண்ணவே மாட்டேன்றாரு. அவர் ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அவர்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அவர் என்னை மீட் பண்ண எப்போ வருவான்னு கேட்டு சொல்கிறீங்களான்னு சொல்கிறாங்க. அப்போ காய் கொடுக்கும் ஒரு என் நம்பர் கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தியான்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், இப்போ வர முடியாது என்னன்னு சொல்கிறாங்க. பிஸியாக இருக்காரா? இல்லையே, அவர் எப்போதுமே கூப்பிட்ட உடனே வந்துடுவாரேன்றாங்க. அப்போது காய் நினைக்கிறார், ஆமாம் அப்படி வந்து அந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அவன் பிஸியாக இருக்கான், சரியா ஃப்ரீயானதும் நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், அவருக்கு மொபைலில் வந்துட்டு ரீச்சே பண்ண முடியல, என்னாச்சுன்னு பாருங்கன்றாங்க. ஆமாண்டி அதுக்கு தாண்டி நான்லாம் இருக்கேன், உங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வேலை பார்க்க தான் நான் இருக்கேன் நான் நினச்சிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு ஒரு என்னோட நம்பர் கூட கொடுத்து வச்சுருக்கேன், எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியலையே, என்னோட டேட்டிங் பண்ணுறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களால தான் அந்த ஜங்குக்கு இந்த மாதிரி ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் மட்டும் என்ன சும்மாவா, இவங்க தான் சுற்றுறான் எல்லா பொண்ணுங்க கூடயும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர் நினச்சிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக ஆஃபீஸ் ரீச் ஆகிடுறாங்க. கரெக்டாக ஜிமினன் காய் தான் டேரெக்டாக ஜங்குக்கு ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கு சார்ன்றாங்க. என்னன்றாங்க, அவருக்கு வந்து ஜிமினை பிடிக்கவே மாட்டேங்குது. அதுவும் ஒரு மேக்கப் இந்த இதுதான் பார்க்குறது, காஸ்டியூம் இந்த இதெல்லாம் போட்டதான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சார் இதை நீங்கள் சைன் பண்ணுன்றாங்க. எதுக்கு நான் சைன் பண்ணுன்றாங்க. அப்போ ஜிமின் கொஞ்சம் கோவம் ஒரு என்ன பண்ணுறேன்னா, அப்போ நீங்கள் சைன் பண்ணலன்னா நான் நம்ஜூத் சார்ட்ட சைன் வாங்கிக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ஜூத் சார் கிடையாது, என்னோட கம்பெனி, நான் தான் இதை செய்வோன்றாங்க. அப்போ நீங்கள் தானே சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே ஜங்க் வந்து ஃபைலில் சைன் பண்ணிடுறாரு. இது எப்படி அப்படி படித்து பார்க்குறாரு, அவர் எப்படி சைன் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. அப்போ காய் சொல்கிறாரு, நாங்கள் பேசி ஓகே ஓகே வாங்கியாச்சுன்றாங்க. என்னன்றோம், ஆமாம் அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவனை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சது, இவன் எப்படி பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ கூட ஜிமின் மைண்டில் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுடைய செல்ஃபுன்றது வந்துட்டு நமக்கு மட்டும் இருந்தால் போதும், மற்றவங்ககிட்ட அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணுன்றதுலாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிக்கிட்டே, நீங்கள் இப்போ ஏன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க கூட எனக்கு புரியுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு வெளில போயிடுறாரு. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாரு, காயின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கன்றாங்க. சொல்லி ஜிமின்றாங்க, இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்த ஃபைலோடைய சாம்பிள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களான்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம காய் தான், கைஸ் லிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் ஃபைல் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஓகேவா, இதை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபைலாக அதை மாற்றிடுங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும், ஓகேவான்றாங்க. 2 வீக்ஸ்க்குள்ளே, ஆமாம் ஏன் இருந்தாலும் ஒர்க் பண்ணாமல் சும்மா தானே உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாச்சுன்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு நீட் பண்ணுங்கள். இது என்னது, உங்கள் டெஸ்க்லாம் என்னது, ஸ்நாக்ஸ் கவரு, அது வந்துட்டு இது என்ன ஃபோனோட இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்செட்டு அது இதில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்தை எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணுறீங்க, அது வந்து ஆஃபீஸ் டேபிள் மாதிரி இருக்கணும், ஆஃபீஸ் டெஸ்க் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறேன். டக்குன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்க டஸ்ட்பின் எல்லாத்தையும் தள்ளிட்டு வேஸ்ட்டு இதெல்லாம் அழகாக நீட்டாக ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சிஸ்டம் மவுஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுறாங்க. இங்கே பாரு, இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணியே கொடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மொத்தமாக வீட்டுக்கு போயிருங்க எல்லாரும், நாங்கள் நியூவாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் பயப்படுறாங்க. என்னன்றாங்க, சார் இங்கே பாருங்கள் காய், நாங்கள் ஒர்க் இல்லாதனால தானே இப்படி இருந்தோம். அப்போ தெரியுதுல, இப்போ ஒர்க் இல்லாமல் தான் நீங்கள் அப்படி இருந்தீங்க, நானும் அதை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வந்து உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒர்க்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்தாதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் வரும், புரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு கடை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பார்க்குறாரு, இத்தனை நாள் எப்படி இருந்துச்சு இந்த ஆஃபீஸ், இப்போ இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த பையன் வந்து 1 டே தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னி பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மன் திரும்பி யோசிச்சு பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், குட்டியாக அழகாக இருக்கான், ஆனால் மேக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை, ஹேர்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக வச்சுருக்கான், ஒரு மாதிரி காலிங் ஹேர் மாதிரி வச்சுருக்கான், அப்புறம் ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ஆயிலியாக தெரியுதுனால ஃப்ரெஷ்ஷாகவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு மேக்கப்லாம் பண்ண தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஒர்க் நல்லா டேலண்டடாக பண்ணுவோம் போல சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜிம்மின் வந்துட்டு அவரோட டேபிளில் உட்காந்தவர் தான் உட்காந்துட்டு கடன்னு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யோசிச்சிருக்கு. அவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி டயர்டே ஆகிடுச்சு. காய்கிட்ட போகிறாரு. காயின்றாங்க. என்னன்றாங்க, இவன் ரொம்ப ஒர்க் பண்ணுறான் காயின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பாயிண்ட் பண்ணேன். ஜிம்மில் வந்து ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு. என்னன்றாங்க. இல்லை என்னால் முடியல. இவரால் சும்மா ஓபி அடிச்சு இல்லை, இப்போ அப்படி தான் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு உனக்கே தெரியல, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த பர்சன் வந்து எதுவும் நம்பிடுங்க அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அந்த பையன் வந்ததுக்கு தான் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சதே கிடச்சிருக்கு, பார்த்து பண்ணு, சும்மா சோம்பேறித்தனமாக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோச்சில் வந்து உட்காந்துக்கிறாரு. இங்கே நம்ம ஜங்குதா உள்ள உட்காந்துட்ருக்காரு. எல்லோரும் கடற்கடன்னு ஒரு மாதிரி ஆஃபீஸே ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது. அவர் வந்து சிஸ்டமில் போய் பார்க்குறாரு கேமராவில்.
இப்போ கொஞ்ச நேரம் அவங்க ஆஃபீஸில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக, ஒரு மாதிரி சில பேர் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க, சில பேர் ஃப்ரீயாக இருந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒர்க்கே இருந்திருக்காது, சும்மா அவங்க அந்த வரமா உட்காரமா போகிற மாட்ட மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ நீட்டாக ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கம்பெனி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. எல்லோரும் அவங்களும் ப்ராப்பர் ஐடி கார்டு இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக வியர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வியர் பண்ணிட்டு நீட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. பார்க்குறாரு, நம்ம ஆஃபீஸ் தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் அது எப்படி தானே இருந்துச்சு, நான் தானே இப்படி மாற்றிட்டேன்ல. இப்போ கூட அப்பாவும் அண்ணாவும் என்னை வந்துட்டு கம்பெனி விட்டு போகணுன்னு, நான் வந்து என்னை வந்து கம்பெனி விட்டு வெளில அனுப்பி நினைக்கிறது ரீசன் அதுதான். அண்ணா வந்துட்டு என்ன கம்பெனி விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறேன், நான் நம்பர் 1க்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ கூட இந்த பையனை பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பையனை எனக்கு பிடிக்கல, ஆனால் அந்த பையனோட ஒர்க்குக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பாரு, ஒன் டே தான் வந்து எவ்வளோ அழகாக பண்ணுறான். நான் ஏன் என்னோட இதுக்கு முன்னாடி உள்ள செக்ரட்டரி எடுத்தேன்னா, அந்த பொண்ணு ஜஸ்ட் அவளுக்கு சேலரி கிடச்சிட்டா போதும், ஒர்க் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன, அவள் தானே ஒரு செக்ரட்டரி, அவள் தானே இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். யார்கிட்ட கிளைண்ட்டை எப்படி பிடிக்கணும், எப்படி பேசணும், அதெல்லாம் வந்துட்டு ஒர்க் எப்படி ப்ராஜெக்ட் ஓகே பண்ணணும், அவள் தானே பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஒரு சேலரி கொடுத்தா போதும்னு நினச்சி இருந்தா. அதனால தான் நான் சொன்னேன், உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போ அப்படின்னு சொன்னால் தான் போகணுட்டு சொல்லி அனுப்புனேன். இப்போ பாரு, அப்பா அம்மாவும் எனக்கு தப்பாக நினச்சிட்டாங்க போல். இந்த பையனை எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அந்த பையன் கொஞ்சம் ஏன்னா நம்பியிருக்கான், எங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இந்த பையன் கொஞ்சம் ரூடாக பேசுகிறான், என்கிட்ட அவ்வளோ வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். எல்லாரும் என்னை பார்த்து அப்படி இது பண்ணுவாங்க. இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், எனக்கு அதனால் பிடிக்கல. ஆனால் ஒர்க் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 6 மந்த் நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ என்னோடய பர்சனல் இஷ்யூஸ்லாம் தள்ளி வச்சுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட கம்பெனி வந்து அகைன் நம்பர் 1 பிளேஸ்க்கு வரட்டும். அப்புறம் இந்த பையனை நான் கண்டிப்பாக கம்பெனி விட்டு வெளில அனுப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு அகைன் அதுக்கப்புறம் தான் என்னோட டேட்டிங் இதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அவர் அந்த இது விடவே மாட்டேங்கிறார், ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ நான் ஒரு பொண்ணு தான் ஆஃபீஸில் வராங்க, இவங்க எல்லாம் அப்படி சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு உள்ளே வருது, அப்போ கரெக்டாக காய் அண்ட் ஜிமின் வந்துட்டு அவங்க ஜங்கோட ரூம் தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஜங்குக்குமே ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பார் பிஸியாக, அவருக்குமே ஒர்க் நிறைய இருக்கும், அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தாக்கா ஒரு பொண்ணு உள்ளே வந்துட்டு ஜங்கு பண்ணுறாங்க. டக்குன்னு அவர் ஜங்குன்னு வந்து பார்த்துட்டு இப்போ என்ன எதுக்காக வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கே கால் பண்ணால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க. இவங்க ஜிமினுக்கும் காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க சேம் அங்கேயே தான் நின்றுருக்காங்க போகல. இங்கே பாரு ஜங்கு, எதனா கோவம் மேலேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜியா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜியா, எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ் இல்லை அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜஸ்ட் வந்து டேட்டிங் தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ அதில் என்ன பிரச்சனை, ஏன் சடனாக வந்துட்டு லவ் அப்படி சொல்கிறேன்றாங்க. இங்கே பாரு ஜங்கு, நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், மற்ற பொண்ணு மாதிரி கிடையாது, எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குது ட்ரூவா, அது நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கன்வே பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நீ ஏன் ஜங்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இங்கே பாரு, எனக்கு ஃபீலிங்ஸ்ன்றது யார் மாதிரி வராது. இப்போ நான் எப்போவுமே லவ் அதெல்லாம் ஃபாலோ ஆக மாட்டேன். எனக்கு ஜஸ்ட் டேட்டிங் மட்டும் தான் பண்ணணும், அதை தாண்டி எதுவும் இல்லை. அப்படி உனக்கு ஓகே இல்லைனா இப்போவே நான் வந்து இதோட முடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜங்கு இப்படி பேசாத ஜங்கு, நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஜங்கு, எனக்கு உனக்கு டைம் எடுக்கும் என் கூட பேச, அவங்க என் மாதிரி லவ் போகிறேன், நான் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா நான் அவாய்ட் பண்ணதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் வந்து பிடிக்குது. அவர் வந்து தட்டி விட்டுறாருங்க. பாரு, நான் சொல்லிட்டேன் பல டைம், எனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லை, அவனும் ட்ரூ லவ்ன்ற உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாரு. எப்போவுமே டேட்டிங் மட்டும் தான் நான் பண்ணுவேன், அதை தாண்டி இந்த மாதிரி லவ்னு சொன்னால் என் லைஃப் விட்டு நீ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. பாரு ஜங்குக்கு, நான் ட்ரூவாக சொல்கிறேன் ஜங்குக்கு, நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன், உனக்கு புரியலையா, என் கூட நீ பழகுறல, என்னோட லவ் அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருஜியா, சேம் நானும் அதான் சொல்கிறேன், எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸே இல்லை, சரியா, ஜஸ்ட் நம்ம டேட் பண்ணலாம், உனக்கு என் கூட எதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம டேட் பண்ணலாம், நீ எங்கே கூப்பிடுறியோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனது நீ விட்டுறியா சொல்ல. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கோவம், பல்லாரும் அரைஞ்சிடுது, நம்ம ஜங்கு வந்து ஸ்லாப் பண்ணிடுது. இவன் ரெண்டு செம்ம ஷாக்கு, ஜிம்மினுக்கும் காய்க்கும் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ என்ன நினச்சி ஜங்குக்கு, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், மற்ற பொண்ணுமா நான் கிடையாது, உன்னை டேட் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு, நான் என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து உன்னை சேஞ்ச் பண்ணும், என்னோட லவ் உன்னை சேஞ்ச் பண்ணு தான் நான் நினச்சிட்டு எவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தேன் முன்னாடி, முன்னாடி இவ்வளோ தூரம் நான் வந்து ரீசன் என்ன தெரியுமா, உன்னை சேஞ்ச் பண்ண முடியும், நான் தான் இப்போ அவனோட லைஃப்பில் கடைசியாக ஒரு பொண்ணாக இருப்பேன், வேறு யாரும் உன் லைஃப்பில் வரக்கூடாது, நீ வந்துட்டு மாறிடணும் அப்படின்னு நான் நினச்சி நீ இவ்வளோ பொண்ணு கூட சுற்றிருக்கேன்னு தெரிஞ்சவங்க கூட நான் இவ்வளோ நாள் இருந்தேன். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, என்னோட லவ் மேலே ஒரு நம்பிக்கை தான் சொல்கிறாங்க. அப்போ ஆனால் நீ வந்துட்டு இப்படி பேசுகிறேன்றாங்க. சாட்டிஸ்ஃபைட்னா என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பணத்துக்காக முன்னாடி வந்து அப்படி சொல்கிறது கூட ரொம்ப டேரியா சொல்லி கேட்க. இங்கே பாரிச்சியா, நான் சொல்கிறது தான், எனக்கு ட்ரூ லவ்ன்றது கிடையாது, எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, எனக்கு எப்போவுமே ஃபீலிங்ஸ் வராது ஓகேவான்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் கூட உனக்கு என்னோடய ஐஸில் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட ஐஸில் எந்த ஃபீலிங்ஸுமே எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்குக்கு, இப்போ நீ சொல்கிறல அப்படின்னு சொல்லி கூட அழுதுகிட்டே பேசுது. இன்றைக்கி என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை, ட்ரூ ஃபீலிங்ஸும் ஒன்று இல்லை நீ சொல்கிற, கண்டிப்பாக ஒன் டே உனக்கு ஒரு பர்சன் மேலே ட்ரூ ஃபீலிங்ஸ் வரும். அன்றைக்கி நீ இதே மாதிரி இப்போ சொல்லுவாள், அவங்க சொல்லுவாங்க உங்கள் மேலே வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது என்னோடய பெயின் என்னன்னு உனக்கு புரியும். இன்றைக்கி நான் எந்த ஸ்டேஜில் இருக்கணும், சேம் அதே ஸ்டேஜில் நீ இருப்பேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டீமில் கூட நடக்காது, ஏன்னா அந்த ஜங்கு யார் மேலேயும் ஃபாலோ ஆகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அவ்வளோ திமிரா
ஓவராக பேச அந்த பொண்ணுங்க இங்கே பாரு இன்றைக்கி நான் உண்மையாகவே ரொம்பவே எனக்கு அஷேம்டாக இருக்குது உன்னை நினச்சி. உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் லவ் பண்ணேன், உன் மேலே நான் வந்துட்டு இவ்வளோ கிரேஸியாக லவ் வச்சுட்டு உன் ஃப்ரெண்ட் சுற்றிட்டு இருந்தால் உன்னை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உன்னையா நான் ட்ரூவாக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் போய் உன் பக்கமே நான் வரமாட்டேன், நான் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன் உன்ன மாதிரி ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இன்னும் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன் ஜங்கு சொல்கிறாங்க. அந்த அவர் ஜங்குக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, நீயும் போயிடாதுன்னு சொல்கிறாங்க. ஜங்கு அந்த பொண்ணு அவ்வளோ டேரேஸோட சை அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுது. காயும் சரி ஜிமின் பார்த்துருக்காங்க. ஜிமின் வந்துட்டு பார்க்குறது பொண்ணு பாவம், அது ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்லுது, ஆனால் இவன் அப்படி ரிஜெக்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறதுக்கு அழுதுட்டு போகிறத பார்த்துட்டு காய் சொல்கிறாரு, இங்கே பாரு இதெல்லாம் நீ கண்டுக்காது என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்க்குறாரு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்த. அவங்க 2 பேரும் ஜங்கு தாங்க பாரு எதுக்கு காய் தாங்க எதுக்கு நீ கத்திட்டு இருக்க, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நீ தான் கிளியர் பண்ணி ஆகும், நீ தான் இந்த கம்ப்யூட்டர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோக்கும் வருது. காய் எதுக்கு இப்படி என்கிட்ட கத்தி பேசுகிறாங்க, வேறு என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை ஜிமின் கிட்ட வாங்கி கொடு ஜிமின்னு சொல்லிட்டு இதை சரி பண்ணி கூட்டின்னு சொல்லிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் அவர் கூட்டிட்டு வெளில வந்துடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குது இங்கே, இந்த பர்சன் இவ்வளோ ட்ரூவாக ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, அப்படி தான் அந்த பொண்ணை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி நம்மளுக்கு எதுக்கு அது தேவையில்லாது, நம்ம ஜஸ்ட் இந்த கம்பெனிக்கு வந்தது ஹேங் சொன்னதுக்காக தான், அது அந்த கம்பெனி வந்துட்டு நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்து நம்ம போயிடணும் அவ்வளோதானே சொல்லிட்டு 6 மந்த்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு யோசிச்சுட்டு வெளில வந்துடுறாரு. இங்கே ஜிமினுக்கு தான் ஒரு கால் வருது, பார்க்குறாரு, பார்த்தா என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஹாய் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இப்போ நான் வந்துட்டு அங்கே இல்லை, நான் வந்துட்டு எங்கே சேவில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டே காயும் பார்க்குறாங்க, ஏஞ்சல் பார்க்குறாங்க, இந்த பையன் ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு காலே வருது, சரிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாரு, ஹலோன்றாங்க. எங்கள் பாரு என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியான்றாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, நீ எங்கே இருக்கேன்றாங்க. நான் சேவில் இருக்கேன், ஒரு ஒர்க் விஷயமாக வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் டேஸ் போட்டோம், நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ் ஆகுமான்றாங்க. ஆமாம் அம்மாவோட ஒர்க் எப்படி போகுதுன்றாங்க. இல்லைடா இப்போ தான் அப்பா வந்து என்னை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண சொன்னாங்க கம்பெனியை, எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிவிட்டேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நிறைய தெரியலடா, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை அப்படியே வந்து நான் கற்றுட்டு இருக்கேன்றாங்க. பாரு உன்னால் கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக நீ வந்துட்டு உன்னோட அப்பாவோட அந்த பிளேஸை வந்து நீ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவ சரியா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ நல்லா எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்றாங்க. நீ இதெல்லாம் உங்களெல்லாம் பார்த்துக்கணுன்றாங்க. எனக்கு தெரியுதுடா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. நான் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை சொல்கிறாங்க. அப்படியே என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்னன்றாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போதைக்கு வர முடியாது, சீக்கிரம் வந்துடுறேன், வந்து பார்க்குறேன் உன்னேன்னு சொல்கிறாங்க. சரிடா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நீ இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை இல்லை உனக்குன்றாங்க, உனக்கு எதுவும் வேறு எதுவும் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் கம்ப்ளீட்டாக ஆல்ரைட் ஓகேவான்றாங்க. சரி ஓகே எப்போ நீ ஹாப்பியாக இருக்கணுன்றாங்க. நீ எனக்கு உன்ன மாதிரி ஒரு பர்சன் என் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக இல்லாமல் இருப்பேனா என்னன்றாங்க. சரி ஓகே எனக்கு உனக்கு எதுனா என்கிட்ட ஷேர் பண்ணணும், எதனா பேசணும்னா உடனே கால் பண்ணேன்றாங்க. கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி ஓகே பாய் டேக் கேர்ன்றாங்க. டேக் கேர் மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணிடுறாருங்க. காயும் ஏன்லாம் பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க போல், எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாரு, ரொம்ப அழகாக கம்ஃபர்ட்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க 2 பேரும். இந்த பர்சன் யாருன்னு அப்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த ஜிம்மின் தான் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜங்குக்கு. அதை விட ஜங்கோட எய்ம் ஃபுல்லாமே இப்போ வந்துட்டு நம்ம எப்படின்னா நம்ம கம்பெனி வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம தான் நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு. இங்கே மற்ற ஸ்டாஃப்லாம் போயிடுறாங்க. ஜிம்மின் யூனிஜன் காய் 3 பேர் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்குக்கு தான் வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா ஜிம்மின் அவங்க மற்ற 3 பேரும் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவருக்கு பார்க்கும்போது தோணுது, எனக்காக நீங்கள் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா, சரி நானும் பண்ணி தானே ஆகும்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே போய்ட்டு அகந்து உட்காந்து ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காகிதம் சொல்கிறே ரொம்ப டைம் ஆகுதுடா கிளம்பலாமான்றாங்க. சரி ஓகேன்றாங்க. ஜிம்மின் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான்றாங்க. என்னோட பிளேஸ் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. தனியாக போயிடுவேன்றாங்க. நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே யோன்ஜின் காய் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு தனியாக போகிறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு நம்மளுக்காக நிறைய இந்த புதுசாக வந்த பையன் கூட ஒர்க் பண்ணுறான் ரொம்ப, ஆனால் ஹயாங் சொல்லியிருப்பாங்க போல் என்னோட பிள்ளை நான் எப்படியாவது பழைய மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வந்துட்டு யாரையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு மொபைல் என்ன பண்ணுறாருனா காரில் போயிட்டு போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் ரிவர்கிட்ட நின்றுட்டு அப்படியே மொபைல் தூக்கி போட்டுறாரு தண்ணிக்குள்ளே. எனக்கு நியூவாக கொஞ்ச நாள் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், யாரும் எனக்கு கான்டாக்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் டேஸ்க்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தானே பார்க்கலாம். காய் வந்து பார்க்குறாரு ஜங்குன்றாங்க. எதுக்கு கூப்பிட்டான்றாங்க.
அது வந்துட்டு எதுக்குடா அந்த இதுலேருந்து கூப்பிட்டா எதுக்கு இந்த இன்டர்காமில் எதுக்கு கூப்பிட்றாங்க அதுவாடா எனக்கு நியூவாக ஒரு மொபைல் வேணுன்றாங்க. நியூவாக எதுக்குன்றாங்க, நியூவாக மொபைல் நியூவாக சிம்ன்றாங்க, எதுக்குடான்றாங்க. அது வந்துட்டு நான் இந்த மொபைல் வந்து மிஸ் ஆகிட்டுன்றாங்க. மிஸ் ஆகிட்டா அப்போ எதுவும் நீங்கள் தேடலையான்றாங்க. இல்லை அது வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், எங்கேயும் சம்திங் மிஸ் ஆகிட்டு நியூவாக ஒரு மொபைலு. அதாவது அந்த மொபைல் நம்பரில் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாக ஆஃபீஸ் கான்டாக்ட் மட்டும், ஆஃபீஸும் என்னோடய ஃபேமிலி, அதை தாண்டி வேறு எதையும் சேவ் பண்ணாத, வேறு யாருக்கு நம்பரை ஷேர் பண்ணாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காய்க்கு ரொம்ப வீடாக இருக்குது. இவனா அப்படி சொல்கிறாங்க. சரி சரி ஓகேடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு ஒர்க் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட வராரு. இப்போ காய் வந்து வெளில போயிருப்பாரு. ஜங்கு தான் இருப்பாரு. கமிங் சார்னு சொல்லி கேட்குறாரு. அவருமே வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக ஜிமின் கேட்குறது பார்த்துட்டு ஜிமினோட ஒர்க்கு ஜங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அக்கா உள்ளவான்னு சொல்கிறாங்க. சரி இது எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போய் கேட்கா. ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் இப்போ தான் க்ளோஸில் இருந்த அளவுக்கு வந்து நிற்கிறாரு. பக்கத்தில் போய் கேட்கா. ஹார்ட் பீட் அப்படி பயங்கரமாக ரைஸப் ஆகுது. என்னது அப்படி சொல்கிறாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைக்குன்னு நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினோட ஐஸ் மட்டும் தான் பார்க்குறாரு. அப்படி பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு மாதிரி மேக்னெட் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஹார்ட்டில் கை வைக்கிறாரு. பயங்கரமாக ஸ்பீட் அப்படி ரைஸப் ஆகுது. எனக்கே அப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லையான்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னன்றாங்க. சார் இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவருமே பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் அப்புறம் ஜெமின் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறாரு. இது பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வர்றவர். அப்போ ஒரு ஹார்ட் பீட் கொஞ்சம் நார்மல் ஆகிடுது. ஆனால் கையில் ஒரு ஜிமினோட ஐஸ் இப்போ தான் பார்க்குறாரு. நல்லா பார்க்கும்போது பயங்கரமாக அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு மாதிரி ஏதோ சம்திங் ஃபீல், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அப்போ வந்துட்டு இல்லவே இல்லை, சான்ஸே கிடையாது சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அவருமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போ தான் வந்து ஜங்கு நினைக்கிறாரு, பாரு நான் எவ்வளோ அழகான பொண்ணுங்கலாம் டேட் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணுங்க கூட எவ்வளோ பொண்ணுங்க என் பக்கத்தில் இருந்திருக்காங்க. ஒரு டைம் கூட என் ஹார்ட் பீட் வந்து ரைஸ் அப் ஆனதே இல்லை. ஈவன் நான் எவ்வளோ க்ளோஸாக இருக்கேன் ஒரு பொண்ணுங்க கூட இப்படிலாம் இருந்ததே இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ரைஸ் அப் ஆகுது ஹார்ட் பீட்டு. அதுவும் அந்த பையனோட ஐஸ் பார்க்கும்போது அவன் ஃபேஸ்லாம் வேறு மாதிரி இருக்கான். அவனோட ஐஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அது ஒரு பையனுக்கு மேலே அது இவன் மேலே எனக்கு அப்படி இந்த மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகணும், சான்ஸே கிடையாது. ஜங்குக்கு இது வேறு ஏதோ கண்டிப்பாக இல்லவே இல்லை, சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில தான் வராரு. இங்கே பார்த்தா ஜிமின் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போயும் அகைன் வச்சாங்க ஜிமினோட ஐஸை டேரெக்டாக போய் பார்க்க. அதுவும் அவர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு, அதை தாண்டி தான் அவர் பார்க்குறாரு. அப்போ கூட ஒரு ஹார்ட் பீட் பயங்கர ரைஸ் ஆகுது. இல்லவே இல்லை ஜங்குக்கு இது என்ன ஃபீலிங் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி இருந்ததே இல்லையே. ஈவன் ஜியா கூட என்ன அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணான். ஆனால் அப்போ கூட எனக்கு அவள் பக்கத்தில் வரும்போது ஃபீலிங்ஸோ எதுவுமே வந்ததில்லை. அவள் வயசுலாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு எந்த இதுவுமே தெரியாதே, என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆனதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம், தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி அவர் ஃபாலோ ஆவாரா, என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு.